கணிதம் 7ஆம் வகுப்பு முதல் பருவம் நேர் மற்றும் எதிர் விகிதங்கள் பயிற்சி 4.1 கணக்கு எண் 3. ஒரு டசன் வாழைப்பழங்களின் விலை ரூ. 20 எனில் 48 வாழைப்பழங்களின் விலை என்ன? குழந்தைகளே, ஒரு டசன் என்பது 12 வாழைப்பழங்களின் எண்ணிக்கையை குறிக்கக்கூடியது. அவ்வாறு 12 வாழைப்பழங்களின் விலை 20 ரூபாய் எனில் 48 வாழைப்பழங்களின் விலை என்ன? 48 என்பதில் எத்தனை டசன் உள்ளது என்றால் 4 டசன். ஆகவே நம் எளிமையாகவே இதற்கு நாம் விடை காண முடியும். ஒரு டசன் 20 எனில் 4 டசன் எத்தனை ரூபாய்? 4 80. இதனை நாம் வழிமுறையோடு எவ்வாறு செய்வது என்பதை பார்க்கலாம். பாருங்கள், ஒரு டசன் வாழைப்பழங்களின் விலை ரூ. 20 ரூபாய் எனில் 48 பழங்கள். பாருங்கள், 48 பழங்கள் உள்ளன. இந்த 48 பழங்களையும் நான் டசன்களாக பிரித்திருக்கிறேன். 4 டசன்கள் உங்கள் கண் முன்னே தெரிகிறது. 48 பழங்களின் விலையை எக்ஸ் என கொள்வோம். ஒரு மாறியை நாம் எடுத்துக்கொள்வோம். இப்பொழுது இதனை நாம் நேர்விகிதம் மற்றும் எதிர்விகிதத்தின் மூலமாக கண்டறியலாம். முதலில் நேர்விகிதம் என்றால் என்ன, எதிர்விகிதம் என்றால் என்ன என்பதை தாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நேர்விகிதம் என்பது ஒரு கொடுக்கப்பட்டுள்ள ஒரு பொருளினுடைய மதிப்பும் அதன் விலையும் என்று எடுத்துக்கொண்டோமானால், பொருள்களின் எண்ணிக்கை அதிகமாகும் பொழுது அதனுடைய விலையும் அதிகமாகும். அல்லது பொருட்களின் எண்ணிக்கை குறையும் பொழுது அவற்றினுடைய விலையும் குறையும். ஆக ஒரு ராசி அதிகரிக்கும் பொழுது மற்றொன்றும் அதிகரித்து, அல்லது ஒரு ராசி குறைந்து மற்றொன்றும் குறையுமானால் அது நேர்விகிதத்தில் உள்ளது என்று பொருள். அவ்வாறு இல்லாமல் ஒன்று அதிகரித்து ஒன்று குறைந்தாலோ அல்லது ஒன்று குறைந்து மற்றொன்று அதிகரித்தாலோ அது எதிர்விகிதத்தில் உள்ளதாக அர்த்தம். இப்பொழுது நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள கணக்கானது நேர்விகிதத்தில் உள்ளது என்பதை தாங்கள் அறிவீர்கள். பழங்களின் எண்ணிக்கை அதிகமாகும் பொழுது அவற்றினுடைய விலையும் அதிகமாகும். இப்பொழுது இதனை நாம் அட்டவணையை நிரப்பி அதன் மூலமாக இந்த கணக்கினை செய்வோம். பழங்களின் எண்ணிக்கையை எக்ஸ் என்ற மாறியாகவும் அவற்றினுடைய விலையை ஒய் என்ற மாறியாகவும் குறித்து கொள்வோம். முதலில் பழங்களின் எண்ணிக்கை பாருங்கள், 12 பழங்களின் எண்ணிக்கையினுடைய விலை 20 ரூபாய். அதை x1 என்றும் 20 ரூபாயை y1 என்றும் குறித்து கொள்வோம். அப்படியானால் 48 பழங்களின் விலை என்ன? 48 பழங்களின் விலையை நாம் x என எடுத்துக்கொள்வோம். இப்பொழுது பாருங்கள், பழங்களின் எண்ணிக்கை அதிகமாகும் போது அவற்றின் விலையும் அதிகமாகும். ஆகவே இவை நேர்விகிதத்தில் அமைந்துள்ளன. நேர்விகிதத்தில் அமைந்தால் என்ன? அந்த பழங்களின் எண்ணிக்கைக்கும் விலைக்கும் உள்ள வீதம் ஒரு மாறிலியாக இருக்கும். அதாவது x/y சமம் மாறிலி. இப்பொழுது அந்த x/y சமம் மாறிலி என்ற விகிதத்தை பயன்படுத்தி நாம் இதற்கு விடை காண்போம். இப்பொழுது நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த எண்ணிக்கையை x1 என்றும் விலையை y1 என்றும் எடுத்துள்ளோம். ஆகவே x1/y1 சமம் x2/y2. இவ்விரண்டு விகிதங்களும் சமமாகத்தான் இருக்கும். இப்பொழுது x1 12 என்பது நமக்கு தெரியும், y1 20. அதே போல் x2 48, y2 நமக்கு தெரியாது. அதைத்தான் நாம் கண்டறிய வேண்டும். அதை x என்று குறித்து கொள்வோம். குழந்தைகளே, நாம் இப்பொழுது கண்டறிய வேண்டிய x ஆனது வலதுபுறத்தில் பின்னத்தினுடைய பகுதியாக அமைந்துள்ளது. எப்பொழுதுமே நாம் விடை கண்டறிய வேண்டிய அந்த மாறியை இடதுபுறத்தில் மேலாக வைத்து கொண்டோமானால் விடை கண்டறிவது சற்று எளிமையாக இருக்கும். ஆகவே நான் என்ன செய்கிறேன் என்றால், இந்த எக்ஸினை இடதுபுறத்தில் மேலாக கொண்டு வந்து விடுகிறேன். அதாவது இங்கு வகுத்தலாக இருப்பதாக அர்த்தம். இது இடதுபுறமாக வரும் பொழுது பெருக்கலாக வந்துவிடும். அதே சமயத்தில் இந்த பின்னத்தினை 12/20 வலதுபுறத்தில் கொண்டு வந்து தலைகளாக மாற்றிக்கொள்ளலாம். அதாவது மேலே இருக்கக்கூடிய தொகுதியாக இருக்கக்கூடிய 12 பகுதியாக இருக்கக்கூடிய 20 வலதுபுறத்தில் செல்லும் பொழுது தொகுதியாகவும் மாற்றிக்கொள்ளலாம். இதனால் மதிப்புகள் மாறாது. பாருங்கள், எக்ஸ் மேலாகவும்
12ஐ வலதுபுறத்தினுடைய கீழாகவும் அதேபோல் 20னையும் வலதுபுறத்தின் மேலாகவும் மாற்றி எழுதி கொள்வோம். எக்ஸு சமம் 48/12 பெருக்கல் 20. இதனை 20/12 என்றும் எழுதி கொள்ளலாம். இப்பொழுது பெருக்கலின் அடிப்படையை பயன்படுத்தி நாம் இதை சுருக்குவோம். 12ம் 48ம் ஒரே வாய்ப்பாட்டில் வகுபடக்கூடிய எண்கள். ஆகவே 12ஆல் இவ்விரண்டு எண்களையும் வகுக்கிறேன். 12இல் ஒரு 12ம் 48இல் 4 12களும் உள்ளன. 12 4 48. இனிமேல் இதை நாம் சுருக்க முடியாது. இப்பொழுது மேலாக உள்ள தொகுதி பகுதியில் 4ஐயும் 20ஐயும் பெருக்கிக் கொள்வோம். இப்பொழுது எக்ஸு சமம் 80. 4 20 80 என்று எளிமையாக விடை கிடைத்துவிட்டது. குழந்தைகளே, நேர்விகிதமாக இருந்தால் x1/y1 சமம் மாறிலி என்ற சூத்திரத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். எதிர்விகிதத்தில் என்ன செய்ய வேண்டும் என்றால் x1 பெருக்கல் y1 சமம் மாறிலி என்ற விகிதத்தை நாம் பயன்படுத்துவோம். ஆகவே 48 வாழைப்பழங்களினுடைய விலை 80 ரூபாய். நன்றி.